நம்ம கல்யாணத்தை நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல தான் பண்ணணும். சான்ஸே இல்ல, கோயில்ல தான் பண்ணணும். கோயிலுக்குலாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா. ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா எதுக்கு இந்த ஊருக்கு வர போறாரு? அது வேற யாராவது இருக்கும். எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத. அதான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டியா பிடிச்சுக்க. நான் வேகமா இந்த இடத்தை கிராஸ் பண்ணிடுறேன். ஐயோ, இப்ப பார்த்து ஸ்லோவா போறீங்க. வேகமா போறேன், நீ நல்லா பிடிச்சுக்க. கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிச்சு. இப்பன்னு பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்பா பாத்துட்டார் போல இருக்கே. இல்ல இல்ல, அவர் பார்க்கல. என்ன உண்மையே சொல்ற? அந்த ஆளோட செல்வாக்க பார்த்துட்டு தானே அந்த பொண்ணை இப்ப வேண்டாம் நீ சொல்ற? என்னது? என்ன மாதிரி ஒரு வீர கம்யூனிஸ்ட மாப்பிளை அடையறதுக்கு அந்த ஆள் தான் கொடுத்து வச்சிருக்கோம். போடாங்க, நல்ல காப்பியை வேஸ்ட் பண்ணிட்டியடா. குடி. யோ ராஜேந்திரா, அவளுக்கு அவ குடும்பம் அவ வீட்டுக்காரங்க தான் முக்கியம். என்ன பத்தி அவளுக்கு யோசிக்க நேரம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேனே, அதுக்கு தண்டனை தான் இது. நீ எதுக்கு கவலைப்படாத, முதல்ல இதை சாப்பிட, எல்லாம் சரியா போயிடும். என்னது இது? கஷ்டத்தை போக்குற எள்ளூருண்ட. 2 எடுத்து வாயில போட்டு வச்சுக்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வேண்டாமா, நானே சாப்பிடுறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றா. ஆனா எனக்கு வீட்டுல 2 தங்கச்சிங்க இருக்கு. வீட்டுல 2 தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ சீக்கிரமா முடிவெடு, இல்ல வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் அந்த ஹரீந்திரனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நாம நேரா அவங்கிட்ட போய் உன் காதல் கதையை சொல்லிட்டா எல்லாம் மேட்டர் சால்வ் ஆயிடும். வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கால்ல போய் விழுந்து என்ன கெஞ்ச சொல்றியா? அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பார்ப்போம். நாம அந்த ஹரீந்திரனை பத்தி தப்பா நியூஸ் போடலாம். யோ ராஜேந்திரா, அது மாதிரி செய்ய முடியுமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு முன்னாடி நாம எங்கெங்க போறான், என்னென்ன பண்றாங்கிறத நோட் பண்ணணும். அப்பதான் கவர் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.